ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் லன்ச் சீரீஸில் ஒரு 3 ஐட்டம் நம்ம மத்தியான சாப்பாடு உணவு ஒரு நியூட்ரிஷனாக நல்லா எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி காட்டுறேன். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் பீன்ஸ் பொரியல், அப்புறமா முருங்கைக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 3மே எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஊறுகாயில் எப்போவுமே வெந்தயம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா இதில் நம்ம பூண்டு நல்லா நிறைய ஒரு பெரிய பூண்டு நான் எடுத்திருக்கேன். ஒரு 30லேருந்து 40 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டு இதில் சேர்த்துடலாம். பூண்டு எப்போவுமே ரொம்ப ஹெல்தியான ஒரு உணவு. நம்ம டெய்லி சாப்பாடில் நிறைய சேர்த்துக்கணும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஐட்டமில் ஒரு இது நம்ம சேர்த்து செய்யணும். நம்ம நார்மலாக பூண்டு எல்லா விதமான பொரியலில், தொக்கில், அப்புறமா சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்த தக்காளி, நல்லா சிவப்பாக இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்க்குறோம். புளி ஏன் சேர்க்குறோன்னா, இந்த தொக்கு சீக்கிரம் கெடாமல் இருக்கிறதுக்கு புளி உப்பு தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் நம்ம போட்ட தக்காளியும் வெந்துடும். அதே மாதிரி நம்ம போட்ட புளியும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்புறமா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எல்லா இதுக்கும் பூண்டு ஃப்ளேவர் எல்லா தக்காளிக்கும் நல்லா இதாகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போது நல்லா அந்த போட்ட தக்காளி நல்லா குழஞ்சி வந்துச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கரண்டியில் கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த புளியும் அப்புறமா அந்த தக்காளியும் இந்த கரண்டியில் அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதில் ருசிக்கேற்ப காரம் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கூடவே காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் காரம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இந்த தொக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர்பான தக்காளி பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இப்படி சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி தோசை, இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். இது நீங்கள் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா ஒரு 3 நாள், 4 நாள், 5 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் ஐட்டம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம அடுத்ததாக முருங்கைக்காய் மசாலா பண்ண போகிறோம். இது ஆந்திரா ஸ்டைல் முருங்கைக்காய் மசாலா, ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு தொக்கு பண்ணிட்டோம். இப்போ இதில் வேர்க்கடலை, முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து செய்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்ஸ் கூட கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கடாயில் இந்த வேர்க்கடலை அப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், அப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இது நம்ம ஆற வச்சுட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம
சேர்த்துட்டோம். இது நல்லா ஃப்ரையும் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் 2 முருங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முருங்காய் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த முருங்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இது வேக வச்சுக்கணும். நீங்கள் குக்கரில் கூட ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு அப்புறமா கூட இந்த தொக்கு செய்யலாம். இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் விட்டுடலாம். நம்ம முருங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இது நல்லா வேக வச்சுக்கணும். இப்போது முருங்காய் சேர்த்ததுக்குள்ளே நம்ம இந்த வேகிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே மிக்சியில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த முருங்காவும் நல்லா வதங்கிடுச்சு. முருங்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அது இதில் சேர்த்துடலாம். ருசிக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இது நம்ம போட்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம், ஆனாலும் மேலே அப்படி மிதந்து வரும் பாருங்கள். இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்க வேண்டியது தான். முருங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பொரியல் செய்யலாம். பீன்ஸ் பொரியல். இப்போ பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் நான். இதில் 1 கப்பு பாசிப்பருப்பு ஏற்கனவே 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் இது சேர்த்துடலாம். இந்த தண்ணியோடு இப்படியே சேர்த்துருங்க. தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நிறைய விசில் விட்டிங்கன்னா அந்த பாசி பருப்பு குழஞ்சி போயிடும். நம்மளுக்கு அந்த பருப்பு நல்லா வேகணும், அதே மாதிரி குழஞ்சி போயிடக்கூடாது. மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இந்த பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, நீங்கள் உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இந்த பீன்ஸ் பொரியலுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். நீங்கள் இதில் வேணும்னா பூண்டு கூட இடித்து தட்டி வச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துடுறேன். இதுக்குள்ளே நம்ம வேக வச்ச பீன்ஸும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பீன்ஸும் பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துடலாம். இந்த பீன்ஸ் பொரியல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ஹெல்தி. நம்ம இப்போ இதில் பருப்பும் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி ஃபைபருக்கு தேவையான அளவு நம்மளுக்கு பீன்ஸும் இருக்கனால நம்ம ஒரு ஃபுல் கம்ப்ளீட் மீல் நம்மளுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா துருவி வச்ச தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாதி மூடி தேங்காய் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எதுவுமே ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்காம சிம்பிளாக செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இதில் பருப்பும் சேர்த்துருக்கோம், தேங்காயும் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம இன்றைக்கி பண்ண 3 ஐட்டம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீல். பாருங்கள், பீன்ஸ் பொரியல் சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லஞ்சுக்கு இந்த மாதிரி காம்போஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.